ஜகபர் அலி என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஆக்டிவிஸ்ட். தொடர்ந்து புதுக்கோட்டையில் மணல் சட்டவிரோத குவாரிக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வலர். அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு திரும்ப போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்க வீட்டில் இருக்கவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. புகார் எடுக்கலை போலீஸு. புதுக்கோட்டையில் அந்த குவாரி எடுக்கிறவன் லாரி விட்டு ஏற்றி கொள்கிறான். போலீஸு ஆக்சிடெண்ட்டுன்னு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஃபார்ச்சுனேட்லி அதுக்கப்புறம் விசாரித்த பிறகு இது கொலை என்று தெரிய வருகிறது. ஒரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவன் சொல்கிறான், இருந்தாலும் செத்தானா இல்லையான்றதுக்காக 2 வாட்டி இடிச்சேன்னு சொல்கிறாங்க. ஒரு சேனலில் நேற்று இது விவாதம் நடக்கல மாலதி. நேற்று 4-5 சேனல்களில் பெரியார் வெர்சஸ் சீமான். என்னம்மா பண்ண போகிறீங்க இப்போ? சரிம்மா, பெரியார் சொன்ன தப்புமா, என்னப்போ நம்ம ஜெகபர் அலி தானம்மா விசாரிக்கணும். யாருமே ஊரில் என்ன போல அல்லது வேறு சிலரை போல இந்த அநியாயங்களை எதிர்த்து போராடணும், குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அரிதாக வராங்க மாலதி. அவங்கள தான் விசில் ப்ளோவர்ஸ்னு சொல்கிறாங்க. புரியுதா? ரொம்ப அரிது. நீங்கள் இந்த சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறது எளிது கிடையாது. இங்கே தெரியும், நம்ம கதையே தெரியும் என்னென்ன நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ அப்போ அந்த ஊரில் ஒருத்தன் மண் திருடுறாங்க. அதுவும் இப்போ இந்த கொலையெல்லாம் நடந்த பிறகு பார்த்தா அனுமதியே இல்லாமல் அள்ளிகிட்டு இருந்திருக்கான். ஸோ இதுக்கு எதிராக ரொம்ப அரிதாக தான் வருவான். அந்த புதுக்கோட்டையிலேயே எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஒருத்தன் தானே பேசுகிறான். அவனை லாரி ஏற்றி கொள்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயமா அது? அதை விவாதிக்கணுமா, பெரியாரை விவாதிக்கணுமாம்மா? அண்ட் நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மீடியாவை ரொம்ப அழகாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு. இதை திமுக தூண்டுது. திமுக இதை தூண்டுகிறது. பெரியார்